எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃப்ளாக்லலாம் யூகேயோட ஃப்ளாக் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி எடுத்துக்கலாம், இந்தியா, பாகிஸ்தான். ஸோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் காலனியாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கும்போது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த மாதிரி தான் ஃப்ளாக் ரெடி பண்ணணும் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் வந்து சொன்னார். என்ன டிசைன்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ளாக் வந்து நம்ம நாட்டு ஆட்கள் வந்து ஃப்ளாக் ரெடி பண்ணாங்க. பிங்காரி வெங்கையா அவர் தான் நம்ம ஃப்ளாக் ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் என்ன சொன்னார்னா, நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க, ஆனால் சைடில் பிரிட்டிஷோட ஃப்ளாக் இருக்கும் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் சொன்னார். அதுக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் சரி, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் முகமது அலி ஜின்னாவும் சரி ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து வேற ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படி கிடையாது. என்னவா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாலுமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கள் காலனியாக இருந்தீங்களே, ஸோ அதனால பிரிட்டிஷோட ஃப்ளாகை போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டு ஒத்துக்கிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.